ஒரு அம்மா வந்து பேசும்போது எப்படி என்ன நாங்கள் செத்தாலும் சாவங்களை தவிர அப்படின்னு சாவை பற்றிலாம் அவங்க பேசுகிற அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை இந்த இது அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு அவங்க கேட்குறத நான் வந்து எந்த அரசியல் சார்பிலையும் நான் இங்கே பேச வரல. என்னோட உள்ளத்திலிருந்து இவங்கள பார்த்து இவங்க பண்ணுற வேதனை, அவங்க கேட்குற விஷயம் உண்மையானது சரியானதுன்னு ஃபீல் பண்ணுறதுனால நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த டைமில் மக்கள் திலகத்தையும் புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இருந்திருந்தா இந்த இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது, எப்போவோ சோல்வாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் சரி பரவாயில்ல, அவங்க கடவுள்கிட்ட இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க கேட்குற இந்த கோரிக்கையை தயவு செஞ்சு பாருங்க. 12 நாள் ஆச்சு அவங்க வந்து. நான் ஒரு 20 நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்திரிக்கும் போது என்னால் எழுந்திரிக்க முடியல, கால் அப்படியே மறத்து போச்சு. 12 நாளாக உட்காந்துட்டு இருக்காங்க, டே நைட், வெயில் எதுவுமே பார்க்காம. நைட்டில் வந்து ஏதாவது கடிச்சா கூட அவங்களுக்கு எதை கடிச்சது, எங்கே ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும். உடம்பு சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க, கரெக்டு டைமுக்கு மாத்திரை சாப்பிடாம கீழே தலை சுற்றி போகிறவங்க இருப்பாங்க. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு தான் அவங்க இல்லாமல் போகிறாங்க. பழி வாங்குறதுக்கோ நீங்கள் அப்படி செஞ்சால் நாங்கள் இப்படி செய்வோம், நீங்கள் இப்படி போனால் நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு பேசுகிற டைம் இல்லை. தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் வருத்தத்தை கொடுக்காம அவங்க ஃபேமிலியோடு அவங்க இருக்கிறதுக்கு அவங்க கேட்குற இந்த விஷயத்த தயவு செஞ்சு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும். அது என்னோட ஒரு கோரிக்கை, வேண்டுதல். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்லா இருப்பீங்க, பண்ணி கொடுங்க. Taste the Daily.